ஒரு தர்மம் என்பது சிக்கலானது. மகாபாரதத்தின் மைய கருவாகும் தர்மம் எப்போதும் கருப்பு அல்லது வெள்ளை என்று கூற முடியாது. யுதிஷ்டிரன், பீஷ்மர், கர்ணன் போன்றோர் நேர்மையை பின்பற்ற கடுமையாக போராடுகிறார்கள். இது தர்மத்தை கடைபிடிப்பது எவ்வளவு சிக்கலானது என்பதை காட்டுகிறது. யாரும் முழுமையாக சிறந்தவர்கள் அல்ல. நல்லவர்களாகத் தோன்றும் பலரும் குற்றங்களுடன் இருக்கின்றனர். யுதிஷ்டிரன் போரில் பொய் சொல்கிறார். கர்ணன் தனது நட்பு பற்றுக்கு ஆதரிக்கப்படாத செயல்களை ஆதரிக்கிறார். பீஷ்மர் திரௌபதியை இழிவுபடுத்தும்போது அமைதியாக இருக்கிறார். மனிதர்கள் சிக்கலானவர்கள். அவர்களின் செயல்கள் மட்டுமல்ல, அவர்களின் நோக்கங்களும் முக்கியம். பற்றுதல் நாசத்திற்குக் காரணம். திருதராஷ்டிரரின் துரியோதனனுக்கு இருக்கும் காதல் யுத்தத்தை ஏற்படுத்துகிறது. துரோணர் மற்றும் பீஷ்மரும் தங்களது நிலை மற்றும் பொறுப்புகளுக்கு பற்றிய காரணமாக வீழ்கிறார்கள். மனத்தின் சக்தி மற்றும் பற்றற்ற வாழ்க்கை. பகவத்கீதை மகாபாரதத்தின் ஓர் அங்கமான பகவத்கீதை அறிவிக்கிறது. பலன்களில் பற்றில்லாமல் செயலாற்ற வேண்டும். தன்னலமில்லாமல் கடமையை செய்ய வேண்டும். வாழ்க்கையும் மரணமும் இயற்கையின் ஒரு பகுதியாகவே என்பதை உணர வேண்டு. விதியும் சுதந்திரமும் இரண்டும் உள்ளன. யுத்தம் ஏற்படுவது விதியாகத் தெரிந்தாலும் ஒவ்வொருவரும் தங்களால் தேர்வுகளை செய்கிறார்கள். இது விதியிருந்தாலும் நமது செயல், கர்மா, நம் பாதையை தீர்மானிக்கிறது என்பதை கூறுகிறது. காலம், காலா, மிகவும் வலிமையானது. பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார், காலம் எல்லாவற்றையும் அழிக்கக்கூடியது. இந்த உலகில் உள்ள அனைத்தும், ஆட்சிகள், புகழ், சக்தி எல்லாம் தற்காலிகமே.